இந்த வார்த்தை மரியாள் கேட்கிற எப்படி ஆகும் என்று கேட்டதும் தூதன் சொல்ற அடுத்த வார்த்தையே தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அந்த இடத்துல ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்குது. என்ன கன்ஃபர்மேஷன்? மரியாளே, உலகத்தின் பார்வைக்கு நீ கேட்கிற கொஸ்டின் ரைட், இது சாத்தியமில்லாத காரியம், ஆனா இது சாத்தியமாகும். எதனால இது சாத்தியமாகனா இது தேவ சித்தம். பல நேரத்தில் நாம கேட்கிற கேள்வியை, ஆண்டவரே தேவனுக்கு இது சாத்தியமா, இப்படிதான் கேட்போம். ஆனா ஒரு தேவ பிள்ளை கேட்க வேண்டியது, தேவனுக்கு இது சித்தமா அப்படி கேட்கணும். தேவனுக்கு சித்தம்னா எதுவும் சாத்தியமா? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. சித்தம் இல்லைன்னா சாத்தியமாகிறதும் சாத்தியமாகாது. ஆனா சித்தமானால் அசாத்தியமும் சாத்தியமாய் மாற்றுவாரே ஆண்டவர். மரியாள் கேட்கிற கேள்வி ரைட்டான கேள்வி. உலகத்தின் பார்வைக்கு இது சாத்தியம் இல்லாத காரியம், ஆனா இது சாத்தியமானது. எதனாலதான்? இது தேவ சித்தம். ஒரு விஷயம் தேவ சித்தத்துக்கு உட்பட்டிருக்கிறதானால் அன்பு தேவ பிள்ளையை தைரியமாய் கால் வைத்து நில்லுங்கள். இது சாத்தியம் இல்லை என்று மனுஷன் சொன்னாலும் அதை சாத்தியமாக்குகிற தேவ வல்லமை. ஒவ்வொரு காரியத்தை நான் வெயிட் பண்றதுல இருந்தாலும் சரி, ஒரு காரியத்தை சந்திக்க போறதா இருந்தாலும் சரி, ஒரு காரியம் வாய்க்கப்பட வேண்டியதா இருந்தாலும் சரி, ஒரு தேவ பிள்ளை எது பார்க்கணும்னா இது தேவனுக்கு சாத்தியமா இப்படி பார்க்க கூடாது, இது தேவனுக்கு சித்தமா. ஹல்லேலூயா. நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்க வேண்டியது தேவனால் இது சாத்தியமா என்பதல்ல, தேவனுக்கு இது சித்தமா. இந்த டோர் என் குடும்பத்தில் ஓபன் ஆகிறது தேவ சித்தம்னா எத்தனை சத்துரு அந்த டோரை அடைச்சாலும் அது எனக்காய் திறக்கும். ஆமே. நான் ஒரு காரியத்துக்காக ஜெபிக்கிறேன் அல்லது ஒரு காரியத்துக்காக காத்திருக்கிறேன், இது கர்த்தருடைய சித்தம் தானா? சித்தம் தானா? கர்த்தருடைய சித்தம் என்பதை நான் எப்படி அறிந்து கொள்வேன்? சிம்பிளா ஒரு வேர்டு சொல்றேன். மரியாளுக்கு இது சித்தம் என்பது எதனால் அறிந்து கொண்டால் என்றால், ஆமா, இது காமனா சொல்லப்பட்ட வார்த்தைகள். இது மரியாளுக்காக வந்த ரேமா. கர்த்தர் உங்களோட பர்சனலா பேசுவார். இந்த காரியம், சில காரியத்துக்காக ஜெபிப்பீங்க பாருங்க, அந்த ஜெபத்திற்கான பதிலை வார்த்தையின் மூலம் கர்த்தர் உங்ககிட்ட தனியா பேசுறாருன்னா அது தேவ சித்தம். ஹல்லேலூயா. அது சித்தம். அப்படி சித்தமான வார்த்தை வந்துச்சுன்னா தேவ பிள்ளை அந்த காரியத்தை குறித்து கவலையே படாதீங்க. என்னைக்கு நடக்கும் தெரியாது, ஆனால் ஒரு நாள் நடக்கும். என்னைக்கு திறக்கும் தெரியாது, ஆனால் ஒரு நாள் அதை திறப்பாரே ஆண்டவர். முள்ளு நீக்கப்பட வேண்டும் என்பது பவுலுடைய விருப்பம், ஆனா முள்ளு இருக்கணுங்கிறது தேவ சித்தம். ஃபர்ஸ்ட் ஜெபிச்சது என்ன? ஆண்டவர் உங்களுடைய சித்தம் என்ன அப்படின்னா கேட்டா, இல்ல இந்த முள்ளை என்னை விட்டு நீக்குங்க. பிற்பாடு சித்தம் தெரிகிறது. பவுலே, இந்த முள்ளு இருக்கிறது நல்லதுப்பா, உன் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமா விளங்கும். இது தேவ சித்தம் தெரிஞ்ச பிறகு பவுல் அந்த முள்ளை நீக்குங்கன்னு ஜெபிக்கவில்லை. ஆமா, இன்னைக்கு நாம நிறைய விஷயங்கள் ஆண்டவர் இதை நீக்குங்க இதை மாத்துங்க ஜெபிச்சுட்டு இருக்கோம், பதில் வரல. ஏன்னா சில காரியங்கள் தேவன் நம்ம லைஃப்ல சித்தம் வைத்திருக்கிறார், சித்தத்திற்கென்று வைத்திருக்கிறார். ஆமா, தேவ பிள்ளை இன்னைக்கு ஜெபத்தை கொஞ்சம் மாத்துங்க. இது சாத்தியமான்னு கேட்காதீங்க. ஆண்டவரே, இது உமக்கு சித்தமா? ஆண்டவரே, என் குடும்பத்தில் இந்த அற்புதம் நடப்பது உமக்கு சித்தமா? ஆண்டவரே, எனக்கு இந்த டோர் திறக்கிறது உமக்கு சித்தமா? இந்த பலவீனத்தில் ஒரு விடுதலை உமக்கு சித்தம். சித்தங்கிறது கன்ஃபார்ம் ஆயிட்டுனா தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை.